யாருக்கெல்லாம் ஈரல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சாஃப்ட் ஈரல் தான் பிடிக்கும். இன்னொரு ஈரல் இருக்குல்ல, அது பிடிக்காது. ஸோ அதை வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வேணுமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இங்கே பாருங்கள் நான் எந்த ஸ்பூனில் எடுக்கிறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் அதே ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள், கரம் மசாலா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஈரல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டேன். அதை மறந்துட்டேன், அப்புறம் ஞாபகம் வரவும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அந்த ஆயிலே இந்த மசாலா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈரல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் வேக விட்டாலே ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ரெடி ஆயிரும் இந்த ஈரல் ஃப்ரை. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் லிக்விடாக இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ரைஸோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டு ரசமாகவும் சாப்பிட்லாம், 2வது ரவுண்டு வந்து தயிரோடு வச்சும் பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.